ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம். சீமானுடைய வீட்டுக்கு முன்னால் நடந்த ஒரு கலவர சம்பவம். சம்மன் கொடுத்த போன போலீஸ்காரங்களை காவலர்கள், சீமான் வீட்டு காவலர்கள் தாக்க முற்பட்டது, கைகலப்பானது. பின்னர் சீமான் வீட்டு காவலர்கள் துப்பாக்கி எடுத்தது. அது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி போய் கைது பண்ணது. இது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்தது தான். இது நடந்தது. சரி, ஏன் இது நடந்தது? அங்க சம்மன் இஷ்யூ பண்ண போறவங்க அவங்களுடைய கடமை அது. அப்போ சீமான் அவங்கள நிராகரித்தாரா? சம்மன் வாங்க மறுத்தாரா? என்ன நடந்தது? ஏன் சீமான் இல்லைன்னா அவன் ஒய்ஃப் கூட வாங்கிருக்கலாம், ஏன் வாங்கல? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா நம்மளுக்கு. அந்த கேள்விக்கான விட தான் இந்த வீடியோ. இத்தனை வருஷம் தாமதம் ஆயிடுச்சு. ரொம்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இது இல்லையா? அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு சீமான நீங்க ஆஜராகி ஆகணும் அப்படின்னு காவல்துறை ஏன் முற்படுகிறது? அதுக்கான விடைகள்லாம் தெரியணும்ல. அந்த விடைகள் தெரியணும்னா வாங்க வீடியோக்குள்ள போனாதான் தெரியும். பேசுவோம், பேசுவதற்கு நிறைய இருக்குது. வச்சு செய்வோம் சீமானை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, முதல்ல ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்க அப்படின்னு ஒரு கேஸை கொடுத்தா, இல்லை நான் கற்பழிக்கல அப்படின்னா, உண்மையாக நான் குற்றவாளி இல்லை, என்னை ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதெல்லாம் என்னை சதி செய்து, அரசியல் சதி செய்து என்னை ஒரு கெட்டவனாக தீயவனாக காட்ட வேண்டும் என்பதனால் இந்த புனைப்பு கதைகள் எல்லாம் திரித்து விடுகிறார்கள் அப்படின்னு சீமான் சொல்றான்ல. சரி, இது புனை கதைகளா இருக்கட்டும், உனக்கும் விஜயலட்சுமிக்கு சம்பந்தமே இல்லாத கூட இருக்கட்டும்பா. இல்லை, இப்போ சீமானுடைய நோக்கத்திலேயே நம்ம போவோம். இந்த வீடியோ முழுக்க சீமான் என்ன சொல்றாரு? 15 வருஷமா என்ன தொந்தரவு பண்றீங்க, ஆகுன்னா இந்த பொம்பளைய பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறீங்க, என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்காக பண்ணிடுறீங்க. இத்தனை வருஷமா அவங்க கூட்டிட்டு வராங்க, பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கல்ல. நீ தீர்வு காணணும்னு நினைச்சினா அந்த பொம்பளைகிட்ட உட்காந்து பேசி அதுக்கான தீர்வு உன்னால் எடுக்க முடியுமா இல்லையா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் உனக்கு இருந்தது இல்லை, ஏன் நீ எதை செய்யல? சமரசம் பேசியிருக்கலாம், உக்காந்து பேசியிருக்கலாம், ஒரு இதே நீதிமன்றம் மூலமாகவே ஒரு பைசில போயிருக்கலாம், அதுக்கான இழப்பீடு கொடுத்துருக்கலாம். தவறு நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டு, ஆமா தவறு பண்ணிட்டேன், என்னால விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியல, சூழ்நிலையின் காரணமாக நான் திடீர்னு இந்த கல்யாணம் அப்படி பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்களை ஏமாத்துற நோக்கம் எனக்கு இல்லை, நான் ஒரு தொகையை, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் ஒரு தொகையை அவருக்கு கொடுத்துட்றேன், இதோட எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை, பேசலாம்ல. இவன் பேசலையே. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது வேற. யாரு? விஜயலட்சுமி கிட்ட இருந்த நகையும் ரொக்க பணமும் கிட்டத்தட்ட 1 கோடி அன்னைக்கு மதிப்பு. விஜயலட்சுமி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவயானியை விட இவங்க அழகா தெரிவாங்க, அழகா இருப்பாங்க. உண்மையிலேயே இவங்க ரொம்ப அழகான ஒரு பெண் தான். அவங்க ஒரு சினிமாவில் ஒரு ரொம்ப பீக்ல நல்லா போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே சொத்தமா முடிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எதுக்காக? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு சீமானுக்காகவே வாழ்ந்தாங்க விஜயலட்சுமி அப்படின்னு அவங்க சொல்றத வச்சுதான் நாம பேசுறோம். நாம எதையும் பார்க்கல. ஆனா இவன் இந்த தற்கொலை முண்டம் என்ன பண்ணிருக்கான்? யாரு? சீமான். அந்த பொண்ணை காலையில 6 மணிக்கு ஆபீஸ் வர சொல்லியிருக்கிறான். உதவி கேட்டு போன பொண்ணு. இந்த உதவி கேட்ட போன பொண்ணுன்னு சொன்னாவே நம்மளுக்கு ஏற்கனவே ஜெயக்குமார், மைக் டைசன், சிந்து கணவர், அவரை ஞாபகம் வருது. சரி, இந்த ஞாபகம் வந்துருச்சு, அதனால அவர் பதிவு பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சீமானோட கண்டனுக்கே வந்துருவோம். இந்த விஜயலட்சுமியை காலையிலேயே வர சொல்லி அலுவலகத்துல, கட்சி அலுவலகத்துல வச்சு கதற கல்பறிச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பீரியட்ஸ் டைம்ல கூட இவன் என்ன விடல, அந்த அளவுக்கு என்னை சித்திரவதை பண்ணிட்டான் அப்படி அனுபவிச்சு 2009 ஏலத்துல நடந்த போறப்போ இவன் விஜயலட்சுமியோடைய உச்சத்தில் இருந்தது. எல்லாமே நம்மளுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். பல யூடியூப் சேனல்ல நீங்க கேட்டுட்டீங்க. இப்போ இந்த வலசரவாக்கம் பிரச்சனை என்னன்னா, வலசரவாக்கத்துல கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு
அவங்களுடைய செல்போன் முதல் கொண்டு கொடுத்து கேஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி இதை வந்து அப்படியே விட்டுறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாம் தமிழரை உருவாக்குனதுல பெரும் பங்கு வகிக்கிறது எதுன்னா அதிமுக தான். அவங்க தான் நாம் தமிழரை வளர்த்தி விடுறாங்க. அவங்க தான் நாம் தமிழருக்கு முத நிதி சப்ளை பண்றாங்க. இது எல்லாமே அதிமுக மூலம் தான் நடக்குது. அப்போ அதிமுக கவர்மெண்ட்ல ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்தது, அது ஏன் கேட்கல அப்படிங்கிற கேள்வி கேட்கறோம், அது தப்பு. ஏன்னா அவங்க பெண்ணுக்கு இல்லை, யாருக்கு அநீதி நடந்தாலும் அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை அரசியல் ஆதாயம் தான். இந்த பெண்ணுக்கு விஜயலட்சுமிக்கு நடந்த இந்த அவலத்தை கேட்கறதுக்கு அன்னைக்கு இருந்த அதிமுக கவர்மெண்ட்டுக்கு தெம்பு திராணி கிடையாது. அதை விட்டுருச்சு. இத்தனை ஆண்டு காலம் இதை கடத்தி கொண்டு போய் இன்னைக்கு வந்து திமுக உடைய அரசாங்கத்துல, அதுவும் அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தா ஜெயிச்சு உள்ள வந்தப்பயே இந்த கேஸ் என்னன்னு பாருங்க, அவனை தூக்கி உள்ள போடுறதுக்கு என்ன வழி அதை பாருங்கன்னு காவல்துறையை முறுக்கி விட்டுருக்கலாம். இப்ப காவல்துறை அது ஒன்றும் எடுக்கல. இந்த கேஸ் அப்படியே நிலுவையில் இருந்த கேஸ் தான். இவனாதான் போறான். போன வாரம் இவனே தான் போறான். போய் இந்த அவசரவாக கேஸு கொடுத்தது எனக்கு முகாந்திரம் இல்லை, இதை வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க, எனக்கு வந்து இந்த கேஸை முடிச்சு விடுங்க அப்படின்னு இவனே தான் ஒரு பெட்டிஷன் போடுறான். உயர்நீதிமன்றம் இன்னும் என்ன பார்க்குது, அவன் கொடுத்த சாட்சிகள் அதையெல்லாம் பார்த்தா இந்த நாய் திருட்டு பையன், இவன் காசு திருடி இருப்பான், இவன் அந்த பொண்ணை கற்பழிப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. இவனை ப்ராப்பரா விசாரிங்க, விசாரிச்சு வழக்கு கொண்டு வாங்க, தீர்ப்பு நான் தர்றேன். இப்ப இவன் கொடுத்த சம்மனுக்கு என்னுடைய தீர்ப்பு என்னன்னா, இவன் எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்புண்டு, இவனை விசாரிங்க. யார் சொன்னது? உயர்நீதிமன்றம் சொன்னது. உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாடி காவல்துறை செயல்படாம இருக்குமா? காவல்துறை அதனுடைய கடமையான சம்மனை கொண்டு போய் விடு, நீங்க வாங்க, உங்களை நான் விசாரிக்கணும். கைது பண்ணி விசாரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கண்ணியமா நடத்தணும் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால காவல்துறை அவனுக்கு சம்மனை கொடுக்குது. சீமானுக்கு இந்த சம்மனுக்கு 3 நாளா நடக்கிறாங்க. தினம் வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருந்துகிட்டே சீமான் இல்லை, அவர் வெளியில் இருக்கிறாரு, இப்படி இதே பாணி 3 நாள் போயாச்சு. காவல் அதிகாரியை உள்ள விடுறதில்ல, உள்ளே கூட அலோவ் பண்றதில்ல. இப்போ சீமானே தான் அந்த சம்மனை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சம்மனை வீட்டுல யாராவது ஒருத்தர் கூட வாங்கலாம், அவரோட மனைவி வாங்கலாம். அதுக்கான சட்டத்துல எல்லா அதிகாரமும் இருக்குது. அந்த சம்மன் மனைவி வாங்கலாம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய உறவினர்கள், அதாவது ரத்த உறவுகள் யாரு வேணா வாங்கலாம். அப்போ சம்மனை யாருமே வாங்க மறுத்துட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல நம்ம யோசிக்கிறோம்ல. ஆமா, 3 நாளா தினமும் போறது திரும்பி வர்றது காவல், இது எனக்கு கிடைச்ச சோர்ஸ். இப்படி போன வேண்டிதான். சரி, இது வந்து இவங்க சம்மன் வாங்க மறுக்கிறாங்க, அப்போ நம்ம கடமையை நாம செஞ்சாகணும். வாங்க மறுத்தா அவங்க குடியிருக்கிற வீட்டுல இருக்கிற செவுத்துல, அதை வெளியில அந்த சம்மனை ஒட்டிட்டு, அந்த சம்மன் அங்க ஒட்டி இருக்கிறோம் அப்படின்னு அந்த வழியா இருக்கிற யாராவது ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட அதுக்கு சாட்சியமா, நான் சம்மன் வந்து அங்க இஷ்யூ பண்ண போனா வாங்கல, இந்த செவுத்துல அவங்க செவுத்துல ஒட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாச்சியா ஒரு 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இப்போ ஒட்டிட்டு இந்த பக்கம் கையெழுத்துக்கு யாராவது ஒருத்தர், அவங்களுடைய வேலை தானே அது, அதை தேடுறதுக்குள்ள இவங்க சம்மனை கிழிக்கிறாங்க. தவறா இல்லையா? நான் என்ன சொல்றேன், காவல்துறை அவங்களுடைய சம்மனை ஒட்டிட்டு அவங்க ஒரு 2 பேர்த்துக்கிட்ட சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு அவங்க கிளம்பி போன வேட்டி நீங்க கிழிச்சிட்டு போங்க, அவங்களை வச்சுக்கிட்டே நான் கிழிப்பேன் அப்படின்னா அராஜகம் எங்க வருது? நாம் தமிழர்கிட்ட தானே வருது. சீமானுடைய செக்யூரிட்டி செஞ்சது தப்பா இல்லையா? தட்டி கேட்க ஏங்க கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்க போன ஒரு காவல் அதிகாரிய ஒரு சாதி பெயர் சொல்லி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதிய பெயரை சொல்லி அந்த காவல் அதிகாரிய ரொம்ப கொச்சைப்படுத்திருக்கிறான். இந்த தீண்டாமை வழக்குல அவனுக்கு போடணும், யார் கைது செஞ்சாங்களோ அவன் மேல தீண்டாமை வழக்கே பாயணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையோட சேர்த்து தான் அந்த காவல் அதிகாரிய பேசினான். அந்த அதிகாரி பேசினதும் அவரால் பொறுக்க முடியல. யாருக்குமே வரும் இல்லையா, தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கும் போது அந்த சமூகத்தை வந்து மறுபடியும் ஒரு அதிகாரத்துக்கு வந்த வேட்டி கூட நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் தான் அப்படின்னு ஒரு காவல் அதிகாரியை வந்து ஒரு இழிவா பேசுறது யாரால இருக்க முடியும்? அவருக்கு அந்த உணர்ச்சி, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை முட்டி 2 பேர்த்துக்கும் கை கலப்பு. அப்போ உடனே அவர் துப்பாக்கி எடுக்கிறார். துப்பாக்கி எடுக்கவும் காவல்துறை என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேலை செய்யறாங்க. அப்ப நீங்க என்ன அடிக்க வந்தீங்க அப்படின்னு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு இந்த நாய் பிரஸ் மீட்ல ஒண்ணு சொல்லுது, இவங்களுக்கு இதே வேலை போச்சு.
அவனா அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்துடுறாங்க, அந்த பொம்பளைய கொண்டாந்து விட்டுறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க. டேய், ஜனநாயக நாட்டுல நீ செஞ்சது தப்புன்னா, உன் மேல கேஸ் வருதுன்னா, நீ ஒரு உண்மையான ஆம்பளைன்னா, உண்மையிலேயே உங்க அப்பா ஆத்தாளுக்கு தான் நீ பிறந்தன்னா போடா, போய் கேஸ் சந்திச்சு நான் நிரபராதி, நான் ஒரு குற்றமும் செய்யல நிரூபி. அதை விட்டுட்டு பிரஸ் மீட்ல எனக்கு திமுக அதை செய்கிறது, திமுக ஏண்டா ஹைகோர்ட் நீதிபதி திமுக உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த நீதிபதி போட்ட ஆணையின் பிரகாரம் தான் உனக்கு சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாங்க. நீ அந்த சம்மனை வாங்கணும். உன் பொண்டாட்டி கதவை திறந்துட்டு நைட்டி போட்டுட்டு வந்து பாக்குறான், சண்டையெல்லாம் முடிஞ்ச வேட்டி. ஏன் அது முதல் 2 நாளா வந்து அந்த போலீஸ்காரங்க காலிங் பில் அடிக்கும் போது உன் பொண்டாட்டி தெரியாதா? போலீஸ்காரங்க தான் முன்னாடி தான் இருக்கிறாங்க, நாம வந்து சம்மனை நாம வாங்கலாம், நாம ஒரு வக்கீல் உன் பொண்டாட்டி. போன வாட்டி வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போனீங்க, எப்படி போன? குரல் பதிவு போட்டோம் தானே நீ? தம்பிகளே, அண்ணனுக்கு நல்ல வலுவா இருங்க, வாங்க அனைவரும் காவல் நிலையத்துக்கு. அனைவரும் எதுக்கு வரணும்னு நான் கேட்கிறேன். அனைவரும் எதுக்கு வரணும்? உன்னை என்ன அங்க சுட போறாங்களா? உன்னை என்ன தூக்குல போடுறாங்களா? என்ன பண்ண போறான்? உன்னை விசாரிக்க போறான், அவ்வளவுதானே. அப்ப அந்த விசாரணைக்கு கூட உனக்கு தைரியம் இல்ல. சாராயம் குடிச்சுக்கிட்டு மேலையில வீராப்பு பேசுறது வீராப்பு கிடையாது ராஜா. நார்மலா போலீஸ்காரன் கூப்பிட்டா அங்க போய் தைரியமா நின்று பேச தெரியணும். 2 பெக்க போட்டுட்டு மைக்ல வந்து என்ன வேணா கத்திட்டு போலாம், சரியா? உள்ள போன சரக்கு அவனுடைய பவர்ல நீ பேசுற மைக்ல. இந்த சாம்பி கூட்டங்களுக்கு, உன் தம்பிகளுக்கு, நீ சாராயம் குடிச்சாதான் வீரன், சாராயம் குடுக்கலன்னா நீ வந்து உள்ளாயி அப்படின்னு யாருக்கும் தெரியல. எங்களுக்கு தெரியும்டா. அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு, அரசு அதிகாரிகளை குறை சொல்லிக்கிட்டு, காவல்துறை மேல குறை சொல்லிக்கிட்டு, அவங்கெல்லாம் செஞ்சது தவறாம், சரியா? ஐயா விஜயலட்சுமி ரேப் பண்ணது நியாயமா? எப்படி? யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இது நியாயமா? இல்ல, சீமான் வந்து விஜயலட்சுமி ரேப் பண்றது நியாயம் தாங்க, ஆனா காவல்துறை சீமானை கைது பண்றது தான் தப்பு அப்படின்னு எவன் சொல்றீங்களோ அவனெல்லாம் நான் வந்து வாயில நல்லா வருங்க, நல்லா வண்டியா வருது. எனக்கு என்னால கட்டுப்படுத்தவே முடியல. இப்பதான் அமித்ஷா வீடியோ பேசிட்டு இருந்தேன். அந்த நாய் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் வந்து தேச துரோகிகள்னு பேசினா பாருங்க, அது பேசினேன். அடுத்தது இப்ப இந்த நாய். காவல்துறை வந்து உண்மையிலேயே அவங்களுக்குன்னு ஒரு பகை கிடையாது, அவங்க யாருக்கும் பகையாளியா இருக்க மாட்டாங்க. ஆளுகிற அரசாங்கம், நீதித்துறை, அவங்களுடைய உயரதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ உன் மேல குற்றச்சாட்டு ஒரு ரேப் கேஸ்ரா, இது என்ன மர்டரா? மர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சாட்சி ஆதாரங்கள் இந்நேரம் கைது கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க, ரைட்டா? வேற ஏதாவது கேஸா? ரேப் கேஸ். ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்கிறேன், அவங்க கிட்ட பணத்தை பறிச்சிருக்கிறேன், ஒரு பெண்ணு வந்து ஆளுந்துகிட்டு, இதே அம்மா சொல்றாங்க எல்லாம் அதிமுக பீரியட்ல அம்மா வந்து பெண்களுக்கான ஆட்சியை நடத்துச்சுன்னு. எந்த பெண்களுக்கான ஆட்சி அந்த அம்மா நடத்துச்சு? இந்த பொண்ணு விஜயலட்சுமி கண் கலங்கி நடு ரோட்ல நின்றுட்டு பேட்டி கொடுத்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன அன்னைக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? இந்த பொண்ணோட போனெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு இவன் பேசுறான், சாட்டை துரைமுருகன் பேசுறான், என்னுடைய அலைபேசியை வந்து போலீஸ் பிடுங்கிருச்சு, அதுல இருந்த குரல் பதிவுகள்லாம் எடுத்து யூடியூப் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் போடுறாங்க அப்படின்னு இவனையும் போடுறான். இதே வந்து விஜயலட்சுமி அவர்களுடைய செல்போனை போலீஸ்காரங்க பிடிக்கிட்டாங்க. அன்னைக்கு இருந்தவங்க யாரு? அந்த அம்மா பீரியட்ல இருந்தப்போ விஜயலட்சுமியோட போனை பிடிக்கிட்டாங்க. அதுல இருந்த டேட்டாஸ் எல்லாம் இப்ப என்ன ஆச்சு? அந்த டேட்டாலாம் இப்ப வந்துச்சுன்னா இவன் நடமாடவே முடியாது வெளியே, அவ்வளோ டேட்டா இருக்குது. இந்த டேட்டா எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறான். 6 மாசம் பணம் போட்டிருக்கிறான். போன வாட்டி வலசரவாக்கம் வந்தப்போயே அந்த பிரச்சனைக்கு அவன் 6 மாசம் அதுக்கப்புறம் பணம் போட்டிருக்கிறான். அதனாலதான் இந்த 2 பேருக்கும், யாருக்கு? சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையில மாமா வேலை பண்ண போய் தான் சாட்டை துரைமுருகன் மஞ்சப்பொடி மாமா பையங்கிற பட்ட பேரை அவன் வாங்கிட்டு நிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு பேரே வந்துச்சு. இத்தனையும் பண்ணிட்டு நான் யோக்கியன், நீ யோக்கியன் நீயே சொல்லிட்டு இருந்த யாரு பண்ணுவா? நீ போ நீதிமன்றம் சொல்லிட்டு நீ யோக்கியன்னு இல்ல நீ குற்றவாளின்னு எதை ஒண்ணு சொல்லுது இல்ல, போறதுக்கு துப்பு இல்லை. இப்போ விஜயலட்சுமி மிரட்டுறாங்க. இப்போ இந்த கேஸு வேகம் எடுக்குது அப்படிங்கிறதுனால இப்போ விஜயலட்சுமி வந்து அங்க நெருக்க பாக்குறாங்க.
கர்நாடகாவில் தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற நாம் தமிழர் எல்லாம் வச்சு அங்க அது அப்படியே நெருக்கி பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னு அங்க பெங்களூர்ல இருக்கிற எஸ்பி கிட்ட அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க நேத்து. நான் இங்க இருக்கிறேன், எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. இப்ப இத்தனையும் நடக்குது. இந்த வாட்டி நீ தப்பிக்க வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா இது வந்து அம்மா பீரியட் கிடையாது, அந்த மாதிரி செத்து போச்சு. இந்த வெள்ளமண்டி பழனிசாமியோட பீரியடும் கிடையாது. ஏன்னா அவரு தற்செயலா தரையில நீச்சல் அடிச்சு முதல்வரானவர், அவரும் வாய்ப்பு இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இதுதான் பெண்களுக்கான ஆட்சி. நீ கண்டிப்பா விஜயலட்சுமி கற்பழிச்சிருந்த அப்படின்னா தண்டனையில் இருந்து தப்புவது மிக கடினம். தண்டனை உனக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாயோட நம்ம பயணிக்க கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு காளியம்மா இந்த நாயை விட்டு வெளியே நிக்கிறாங்க. புரியுதா? வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த மசுறு பிசுறு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அதை விட கேவலமாலாம் காளியம்மாவை பேசியிருக்கிறாங்க. அவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. நம்ம வந்து இவன் அந்த பாலியல்னு போயிட்டா ரொம்ப கேவலமான கட்சி ஆயிடும். அதுக்கப்புறம் நாம எப்படி அந்த கட்சியில் இருக்குது, இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விலகிடுவோம்னு அந்த அம்மா விலகிருச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் உத்தமன் கிடையாது. உத்தமனாக இருந்தா நிரூபிக்கணும், நிரூபிக்கவும் முடியாதவனால. மறுபடியும் சொல்றேன், நீ ஒரு நாளைக்கு நல்ல மூத்திர சந்தில மாட்டுவ, அன்னைக்கு வச்சு செய்வாங்க, நடக்கும். இன்னைக்கே வந்து நாம் தமிழருக்கு முடிவுரை எழுதியாச்சு. கூடிய விரைவில் சீமான் கட்சியை வந்து குழி தோண்டி புதைக்கிறதும் நிரூபணமாயிடுச்சு. அப்புறம் என்ன, விசாரணை எப்படி போகுது, சீமான் அடுத்தது வந்து கைது செய்யப்படுவாரா, அதை நீதிமன்றம் இதுக்கு என்ன தீர்ப்பு தரும். ஏன்னா இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போவோம். அப்போ நீதிமன்றம் வந்து கைது செஞ்சு விசாரிங்க அப்படின்னா தூக்கி 5 நாள் ரிமாண்ட் வைப்பாங்க. ரிமாண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெளியே வருது. ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன வருது நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் பிரகாரம் நாம வீடியோவில் போஸ்ட் போடுவோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.